வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பச்சைப்பயிறு கடையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அரை டம்ளர் பச்சைப்பயிறு வேக வச்சுருக்கிறேன். அது எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். கடாயில் கடலெண்ணெய் விட்டுருக்கிறேன். சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துருக்குறேன். பூண்டு சேர்த்துருக்குறேன். வரமிளகா 1 சேர்த்துருக்குறேன். பச்சை மிளகா வரமிளகா 2 கலந்து சேர்த்துருக்குறேன். பூண்டு தட்டி போட்டிருக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி, கொஞ்சம் பெரிய தக்காளியாகவே போடலாம், போட்டு வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மல்லித்தூள், முழு மல்லி இருந்தாலும் போடலாம், நான் தூள் போட்டிருக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற பச்சைப்பயிறு எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி வெங்காயம் பருப்பு எல்லாம் சேர்ந்து கொதித்து தண்ணி கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் விட்டுறணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். நல்லா தண்ணி கொஞ்சம் குறைஞ்சி சுண்டுனதுக்கப்புறமா நம்ம ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துருக்குறேன். நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்மாஷர் இருந்ததுனாலும் அது நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா பருப்பெல்லாம் மசிஞ்சு வந்துடும். இல்லை அப்படியே விட்டோம்னா சாப்பிட முடியாது. மசிஞ்சு இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வளையம் வச்சுட்டு கடாய் வச்சுட்டு அப்படியே மசிச்சு விட்டிங்கன்னா ஈஸியாக மசிச்சிடலாம். இந்த பருப்பு ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாரத்தில் ஒரு தடவை பச்சைப்பயிறு செஞ்சு சாப்பிடுங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக சேருங்க. தாளிக்கிறதுமே தேங்காய் எண்ணெயில் தாளித்தா நல்லாயிருக்கும். இப்போ பருப்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கப்புக்கு மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், ஈஸியாக பச்சைப்பயிறு ரெடி பண்ணியாச்சு. இது சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொரியல். அவரைக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து ஒரு பொரியல் செஞ்சுக்கலாம். அதுக்கு எண்ணெய், கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம், கடலைப்பருப்பு, தாளிக்கிற உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வர்றதுக்கு வதக்கி விடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோடு உப்பு சேர்க்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும். எப்போவுமே பச்சைப்பயிறு, கொள்ளு இதெல்லாம் செய்யும்போது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல், கேரட் பீன்ஸ் பொரியல் இது நல்லா டேஸ்ட்டாக அதுக்கு மேட்சாக இருக்கும். இப்போ நான் இங்கே அவரைக்காய் கொஞ்சமாக இருந்ததுனால ஒரு உருளைக்கிழங்கு சின்னதாக சேர்த்துருக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அவரைக்காவை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவரைக்காய் சேர்த்துட்டு கூடவே உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மஞ்சத்தூள், கொஞ்சமாக சாம்பார் தூள் அல்லது மிளகாத்தூள் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு மூடிடுங்க. 5 நிமிஷத்தில் தண்ணியெல்லாம் சுண்டுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்தோம்னா காய் ரெடி ஆயிரும். ஒரு மிக்ஸி ஜாரில் சீரகம், மிளகு, மல்லி, பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் வச்சு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அம்மி கல்லுலையும் கூட அரைக்கலாம். நான் தக்காளி, புளி, மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அது கூட அதை நம்ம சேர்த்துக்கலாம் அரைச்சதை.
இப்போ தாளிச்சுக்கலாம். எண்ணெய், கடுகு, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகா, பச்சை மிளகாய் வேணுனாலும் நீங்கள் கலந்து போட்டுக்கலாம். வெங்காயம் வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற ரசத்தை ஊற்றிக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷாக சீரக மிளகாய் அரைச்சி செய்கிற ரசம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச் இது தாங்க. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.